எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஃப்ளோமி ஹியர். வேர்ல்டு ஃபுல்லாகவே ப்ராஸ்டிடியூஷன் அதிகமாக நடக்கிற கண்ட்ரிஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதுலேயும் முக்கியமாக 3 கண்ட்ரி பற்றி சொல்கிறாங்க. அந்த 3 கண்ட்ரி என்னென்னாவது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ அதை பற்றி தான் இருக்க போகுது. நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். வேர்ல்டு ஃபுல்லாகவே ப்ராஸ்டிடியூஷன் அதாவது விபச்சாரம் அதிகமாக நடக்கிற நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சைனா, இந்தியா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி 3 கண்ட்ரிஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக இந்த 3ல் எது ஃபஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஃபஸ்ட்டில் இருக்கா. இந்தியா ஃபஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்பட்டாலும் இந்தியாவுக்குள்ளே எந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டில் இருக்குன்னு பார்த்தா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டில் இருக்கான். என்னது தமிழ்நாடு ஃபஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தாலும் மும்பையில் வேறு வேறு ஏரியாலலாம் அந்தளவுக்கு ப்ராஸ்டிடியூஷன் நடக்கலையாம். தமிழ்நாட்டில் தான் அதிகமாக ப்ராஸ்டிடியூஷன் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, அதை ஒத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி, மதுரை, கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி 4 மிகவும் வளர்ந்த மாவட்டங்களை சொல்கிறாங்க. ஆனால் இந்த 4 மாவட்டங்களில் விபச்சாரம் அதிகமாக நடக்குதுன்றதை தவிர இந்த 4 மாவட்டங்களில் அளவுக்கு அதிகமான இளைஞர்கள், இளம் பெண்கள் தன்னோட வாழ்வாதாரத்துக்காக வேலைக்காக போகிறாங்க. பல பேரோட குடும்பங்களை இந்த 4 மாவட்டங்களும் மாற்றிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. சாப்பாட்டுக்கே வழி இல்லை, சென்னைக்கு போனால் பொழைச்சிக்கலாம். சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் கோயம்புத்தூருக்கு போனால் ஏதாவது ஒரு சின்ன வேலை செஞ்சு நம்மளும் பொழைச்சிக்கலாம், நம்ம குடும்பத்தையும் முன்னுக்கு வர வச்சுக்கலாம் அப்படின்றது தான் பல இளைஞர்களோட இளம் பெண்களோட ஒரு எண்ணமாக இருக்குது. அப்படி தான் அவங்க ஒவ்வொரு டைம் ஒர்க்கெல்லாம் பார்த்து தன்னோட குடும்பத்தை பார்க்குறாங்க. இந்த 4 மாவட்டங்களில் தான் அளவுக்கு அதிகமான இளைஞர்கள் வேலை செய்யவும் செய்கிறாங்க. இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த 4 மாவட்டங்களில் விபச்சாரம் மட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்ற விஷயத்த மட்டும் சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும், இந்த டாபிக் அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். மதிப்பிற்குரிய மோகன் சி லாசரஸ் ஒரு மெசேஜ் ஒன்று 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தார். அது என்னமோ எனக்கு இப்போ தான் கண்ணில் பட்டது. ஸோ அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான். அப்படி என்ன சொல்லிட்டாரு? அவர் எவ்வளோ பெரிய மனுஷர், எவ்வளோ ஒரு தேவ ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட ஒரு மனுஷர். எல்லா நாளும் காலையில் எழுந்திருச்சு அவரோட மெசேஜை ஃபோனில் கேட்டுட்டு தான் அடுத்த வேலையை செய்கிற மக்கள் இங்கே ஏராளமான பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அதில் நானும் ஒருத்தி. எனக்கும் அவரோட மெசேஜ் ரொம்ப 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 பிடிக்கும். அவர் அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு என்னோடய வேலைகளை செய்யும் பொழுது அந்த நாள் எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப உத்வேகத்தோடு இருக்கும். ஒருவேளை அந்த நாளில் நான் சோர்ந்து போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன மாதிரியான வசனம் கொடுத்துருப்பாரு, என்ன மாதிரியான மெசேஜ் கொடுத்துருப்பாருன்னா, இந்த நாளில் கடவுள் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அந்த நாள் சோர்வாக இருக்குன்னா நான் உடனே அவர் சொன்ன அந்த மெசேஜை நினச்சி பார்த்துப்பேன். நமக்கு அற்புதம் செய்கிறேன்னு நம்ம கடவுள் சொல்லியிருக்காருல, கண்டிப்பாக நம்ம செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கண்டிப்பாக அவர் நமக்கு செய்வார் அப்படின்னு அந்த வார்த்தைகளை நான் ரொம்ப நம்புவேன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி விபச்சாரம் அளவுக்கு அதிகமாக நடக்கிற ஒரு ஏரியா நாகப்பட்டினம் மாவட்டம், அதுவும் எஸ்பெஷலாக நாகப்பட்டினத்தில் இருக்கிற வேளாங்கண்ணி அந்த புனித தலத்தில் தான் அளவுக்கு அதிகமான விபச்சாரம் நடக்குது, வேசித்தனம் நடக்குதுன்னு ஒரு சர்வே சொல்லுதுன்னு புள்ளி விவரத்தோடு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அவர் சொல்கிற இன்னொரு காரணம், இங்கே விபச்சாரமும் வேசித்தனமும் அதிகமாக நடக்கிறதுக்கு காரணம் சிலை வழிபாடு தான், சிலையை தொட்டு கும்பிடுறது தான். அந்த காரணத்தினால தான் சுனாமி வருது, சுனாமியில் மக்கள் கொத்து கொத்தாக செத்து மடிகிறாங்க, இதுக்கு எல்லாமே அதுதான் காரணம் அப்படின்னு மோகன் சி லாசரஸ் சொன்னது உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை நான் வேளாங்கண்ணி அப்படின்றதுனால எனக்கு அது கவலையாக இருந்ததான்னு எனக்கு தெரியல. ஆனால் வேளாங்கண்ணி அப்படின்றதையும் தாண்டி வேளாங்கண்ணி மாதாவை சிலையாக பார்க்குறவங்களுக்கு அவங்க ஒரு சிலையாக தெரியலாம், உருவமாக பார்க்குறவங்களுக்கு, உயிராக பார்க்குறவங்களுக்கு இங்கே போனால் நம்மளோட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரியாயிடும், அதனால் கடன் வாங்கிட்டாவது நம்ம வேளாங்கண்ணி மாதாவை போய் பார்த்துட்டு வரலாம்,
கடன் வாங்கிட்டாவது நம்ம போய் ஒரு நாள் அவங்க இருக்கிற அந்த புனித தலத்தில் படுத்து எந்திரிச்சிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சி வர்றவங்க ஏக போகம், எக்கச்சக்கம், லட்சக்கணக்கு. நேற்று நைட் நான் ஒரு வேண்டுதலுக்காக வேளாங்கண்ணி மாதா கோயிலில் படுத்திருந்தேன். அப்போது என்னை சுற்றி பார்த்தேன். எவ்வளோ மனிதர்கள், எவ்வளவு பணம் படைத்த மனிதர்கள், எவ்வளவு ஜுவல்ஸ் போட்டிருக்காங்க, எவ்வளவு ஏழ்மையான மனிதர்கள் இருக்காங்க அங்கே, பிச்சை எடுக்கிற மனிதர்கள் அங்கே இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க, உடல்நல குறைவால் அவதிப்பட்டவங்க இருக்காங்க. எல்லாரும் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல், எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் வேளாங்கண்ணி மாதா கோயில் தளத்தில் வந்து ஒரு பெட்ஷீட்டை விரித்து போட்டு அவங்கவுங்க பக்கம் பக்கம் அப்படியே படுத்துட்ருக்காங்க. பார்க்கும்போதே சந்தோஷமாக இருந்தது. பொதுவாகவே நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். ஐயோ இவங்க உட்காந்துருக்காங்க, கொஞ்சம் தள்ளி உட்காருவோம் அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த இடத்துல மட்டும் அப்படி எந்த பாகுபாடும் இல்லை. நாங்கள் படுத்திருக்கோம், எங்கள் பக்கத்தில் ஒரு ஃபேமிலி படுத்திருக்காங்க, ஃபேமிலிக்கு பக்கத்தில் ஒரு பிச்சைக்கார அம்மா பிச்சை எடுத்துகிட்டு அங்கே உள்ளவங்கள்ட்டெல்லாம் பிச்சை எடுத்துகிட்டு அவங்களும் வந்து அவங்க பக்கத்துலேயே படுத்துக்கிறாங்க. கொஞ்சம் கூனி குறுகி போய் அப்படியே பெட்ஷீட்லாம் போத்திக்கிட்டு கம்முன்னு அவங்க படுத்துட்டாங்க. ஆனால் அவங்கள யாருமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. இத்தனை விதமான மனிதர்களும் வேளாங்கண்ணிக்கு வந்தால் நம்ம பிரச்சனை தீந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வர மனிதர்களும் இங்கே இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இவர் இப்படி சொன்னார் அப்படின்றது ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருந்தது. அது கூடவே சேர்த்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை இருக்கும். சில பேர் வந்து பைபிள் படித்து தன்னோட வேதனைகளை போக்கிப்பாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, என்னை வந்து பல்வேறு விதமான எதிரிகள் நெருக்கிறாங்க, நான் அப்போ பைபிள் படிக்கிறேன். அப்போ பைபிளில் என்ன வசனம் சொல்லுதுன்னா, பொல்லாரின் பல்லை உடைப்பேன், விடுதலை அளிப்பவர் நானே அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்க கெட்டவங்களாக இருக்க பட்சத்தில் அவங்க பல்லை நான் உடைப்பேன் அப்படின்னு இருக்கு. இன்னும் சில நாட்கள் கழித்து ரொம்ப அவமானமாக இருக்குது, கடன் பிரச்சனையாக இருக்குது, கூனி குறுகி போய் நான் உட்காந்துட்ருக்கேன், எனக்கு ஒரு தீர்வே இல்லையா, என்னோடய வேதனைக்கு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு கஷ்டத்தில் பைபிள் எடுத்து படித்தோம்னா, நீ எந்த இடத்துல அவமானப்பட்டியோ அந்த இடத்துல ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், அபிஷேக தைலம் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவார் அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்கு. பைபிள் எனக்கு எல்லாமே பைபிள் தான் நினைக்கிறவங்களுக்கு பைபிள் வழிகாட்டுதலாக இருக்குது. எனக்கு எல்லாமே மாதா தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மாதா வழி நடத்துகிறாங்க. இவ்வளோ கடன் இருக்கட்டும், நான் போய் வேளாங்கண்ணி அம்மாவை பார்த்துட்டு வந்தேன், எனக்கு பிரச்சனை சரியாயிடுச்சுன்னு சொன்னவங்க இங்கே எத்தனையோ பேர். அப்படி இருக்கும்போது இவர் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இங்கே சிலை வழிபாடு நடக்கிறதுனால தான் இங்கே வேசித்தனம் அதிகமாக இருக்குது, அதனால தான் இங்கே சுனாமி வந்தது, மக்கள் கொத்து கொத்தாக செத்து மடிஞ்சாங்க அப்படிலாம் சொன்னார். இப்போது 2023 வந்து 4 மாவடியில் வந்து பெரு வெள்ளம் ஏற்பட்டுச்சு. மக்கள் சாப்பிடக்கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ போயிட்டு அங்கே வந்து கடவுளை கும்பிடுறவங்க இங்கே அதிகமாக இருக்காங்க, அதனால தான் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? வேளாங்கண்ணி மாதா வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அவங்க முன்னாடி போய் நம்ம மூஞ்சி அவங்க இப்படி போய் நிற்கிறோன்னா அவங்க நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். நம்ம கஷ்டம் எல்லாம் அந்த நிமிஷமே ஓடி போன மாதிரியே இருக்கும். அதுக்கு நான் தான் ஒரு சாட்சி அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா தான் நடந்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு 7 வயசில் உடம்புல சில பிரச்சனைகள், என்னால் அதுக்கப்புறம் நடக்க முடியல அவ்வளோதான். என் பொண்ணோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சின்னு எங்கள் அம்மா நினைக்கிற பட்சத்தில் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் எங்கள் குடும்பத்தை வழி நடத்தினவங்க வேளாங்கண்ணி மாதா தான். என்னை படிக்கணும், நீ படிக்கணும்னு ஒருத்தவர் மூலமாக வந்து சொன்னாங்க. அவரே எனக்கு படிக்கவும் கொஞ்சம் உதவி பண்ணாங்க. படித்தேன். 10th எங்கள் ஸ்கூலில் நான் தான் ஃபஸ்ட் மார்க், 12th எங்கள் ஸ்கூலில் நான் தான் ஃபஸ்ட் மார்க். படித்து முடித்தேன். காலேஜ் படிக்க வாய்ப்பு கிடச்சிது, போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஒரு நிமிஷம் கூட என்னால் நடக்க முடியல, நான் வீல் சேரில் போகிறேன்னு நான் முடங்கி போய் இருந்ததே கிடையாது. எப்போல்லாம் எனக்கு கவலையும் பிரச்சனையும் கஷ்டமும் அதிகமாக இருக்கும் அப்போல்லாம் நான் அதிகமாக நேசிக்கிறது வேளாங்கண்ணி அம்மாவை மட்டும்தான். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் அதிகமாக சொன்னது, அதிகமாக அற்புதங்களை உணர்ந்தது, ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலைகள்லையும் காப்பாற்றினது அவங்க தான் அப்படின்றத நான் உணர்ந்தேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இவ்வளோ ஒரு சூப்பரான அம்மாவை வேளாங்கண்ணி அம்மா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவ்வளோ சகிப்புத்தன்மையோட ஒரு தாய் வந்து ஒரு பொண்ணை என்ன நினைக்கிறியோ படி, உனக்கு என்ன வேணுமோ படி, எனக்கு அப்புறம் நீ யார்கிட்டையும் போய் எதுக்காகவும் நிற்கக்கூடாது, அதுக்காக
உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் கடன் வாங்கியாவது உன்னை பார்த்துக்கிறேன், கடன் வாங்கியாவது உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி 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 எங்கள் அம்மா என்னை தேத்திக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு தாயை எனக்கு கொடுத்ததே வேளாங்கண்ணி தாய் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். வேளாங்கண்ணியில் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். வேளாங்கண்ணி அம்மாவை ஒவ்வொரு நாளும் பார்க்குறதுக்கும் அவங்கள நினச்சி ஜெபமாலை சொல்கிறதுக்கும் நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அவர் சொன்ன மாதிரி இன்னும் 10 சுனாமியே வந்தாலும் இங்கிருந்து சாகிறதுல எந்த விதமான வருத்தமும் கிடையாது. ஆனால் அவர்கிட்டேருந்து அந்த வார்த்தையை நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ அண்ட் டூ சப்போர்ட்டிங் மை சேனல்.